அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எல்லையில்லா பேரருளும் ஏற்றமிகு பேரன்பும் நிறை ஏக இறைவன் அல்லாஹுவின் எழுத்திருப்பேர் ஓற்றி தொடக்கம் செய்கிறேன். வையத்தின் வழிகாட்டியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த நன்மக்கள் நம்மவர் மீதும் அல்லாஹுவின் அன்பு மருளும் பொழியட்டுமாக. பெருமை மிகுந்தோரே, புனித ஹஜ் உம்ரா பற்றிய விளக்கத்தை நாம் தொடர்ந்து கேட்டு வருகிறோம். ஒரு தவாஃபின் முழுமை என்பது 7 முறை சுற்றி வருவதாகும். இதற்காக வேண்டி அது தொடங்க வேண்டிய அந்த ஹஜ்ருல் அஸ்வதிற்கு நேராக வலது பக்கத்தில் பார்க்கின்ற போது ஒரு பச்சை விளக்கை, அந்த பச்சை விளக்கிலிருந்து தொடங்கி அப்படியே காபத்துல்லாஹ்வை சுற்றி அதே இடத்திற்கு வருகின்ற போது ஒரு தவாஃப். ஹஜருல் அஸ்வதை மட்டுமே தொட்டு முத்தமிடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி கௌபாவின் எந்த பகுதியையும், பாபுல் கஅபா, முல்தசிம், கௌபாவின் வாசல், கருப்பு திரை, ருக்குனுல் யமானி போன்ற எந்த பகுதியையும் பக்தி பரவசம் என்னும் பெயரால் முத்தமிட்டு அவற்றிடம் வேண்டுவதற்கு, மன்றாடுவதற்கு மார்க்கத்தில் இடமில்லை. கருப்பு திரையை பிடித்துக் கொண்டு கௌபாவின் வாசலில் நின்று, ஆனால் எதிலும் எல்லை மீறக்கூடாது. மார்க்க வரம்பு, இஸ்லாமிய நெறிமுறையை மீறக்கூடாது. ஏனெனில் இபாதத் என்பது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்டது, அவரது திருத்தூதரால் செய்து காட்டப்பட்டது, எவ்வாறு செய்ய வேண்டும் என எடுத்துரைக்கப்பட்டது. ஆதலால் உம்ராவோ ஹஜ்ஜோ இந்த அமலாயிலும் அல்லாஹுவின் அங்கீகாரத்தை பெற வேண்டுமானால் அவனது கட்டளைப்படி காரியமாற்ற வேண்டும். மற்றபடி அவரவர் செய்வது, அவரவர்களாகவே தங்களின் விருப்பப்படியெல்லாம் அர்த்தம் கற்பித்துக் கொள்வது, அது அப்படி இது இப்படி என்றெல்லாம் கூறிக்கொண்டு போவது சரியாகாது. மார்க்க நெறிகளில் இவை வராது. உம்ரா ஹஜ்ஜுக்கு பல நாடுகள், பல்வேறு ஊர்கள், உலகின் பல பகுதிகள் இன்னும் பலதரப்பட்ட முஸ்லிம்கள் வந்து குழுமுவதால் சிலரிடம் இவ்வாறான பேச்சுகள், செயல்கள் பரவுவதை காண முடிகிறது. எவ்வகையிலும் எந்த சூழ்நிலையிலும் உம்ரா ஹஜ் செய்வோருக்கு இடம் தந்துவிடக் கூடாது. கண்மூடித்தனமான பக்தி பரவசம், சுய விருப்பங்களை இபாதத்தாக்க இஸ்லாத்தில் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இறைவனின் இறை நெறி, இறை தூதரே அதன் நிறைவான வழிகாட்டி. 7 முறை கௌபாவை சுற்றி வந்து தவாஃபு முடித்துக் கொண்டு மகாம் இப்ராஹிம் என்ற பகுதிக்கு முண்டி தள்ளி இடித்துக் கொள்ள அது மெல்ல விலகி வர வேண்டும். மகாம் இப்ராஹிம் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பாத சுவடுகளின் ஒரு அடையாள சின்னமாகும். அது இப்போது ஒரு அழகிய உறுதியான கவின்மிகு கண்ணாடி பேழையினுள் பாதுகாத்து பேணப்பட்டு வருகிறது. ஆணைப்படி அன்று கௌபாவை புதுப்பித்து கட்டிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயரத்திற்காக ஒரு கல்லின் மீது நின்று கொண்டு அவர்களது மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் உயர்த்தி கட்டி கொண்டிருந்த போது அவ்வப்போது அங்கு தொழுது கொண்டும் இருந்தார்கள். அவரது தடயத்தை அக்கல்லில் அல்லாஹ் பதித்து அத்தாட்சியாக ஆக்கினார். அதுவும் அதன் சுற்றெல்லை பகுதிகளும் மகாம் இப்ராஹிம் என அழைக்கப்பட்டு சிறப்பிக்கப்படுகிறது. பகுதியில் நின்று தொழுமாறு அல் குர்ஆன் கட்டளையிடுகின்றது. 2வது அத்தியாயம் 125வது வசனம். தவாஃபின் பின்னர் இங்கு நின்று தொழுவதற்கு பெரும் கூட்டம் நெரிசலாக இருக்கும். பெரிதும் உண்டியடித்து தள்ளி கொண்டிருப்பது, அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை அடையும் பெரு விருப்பம் நிறைந்த நீங்கள் உங்கள் குடும்பத்தினர், குழுவினரை போதும் இப்படிப்பட்ட நெரிசலில் நுழைவிடாமலும் ஆர்வ கோளாறினால் அடித்து விழுந்து தள்ளி மிதித்து செல்லாமலும் இருக்குமாறும் அறிவுறுத்த வேண்டும். இந்த இடத்தில் சிலர் நடந்து கொள்ளும் அத்துமீறல், அடாதுடித்தனம், அநாகரிகம் உண்மையிலேயே மிகுந்த வேதனையை தரும். அல்லாஹுவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஏராளமான பணம் செலவு செய்து நெடுந்தூரம் பயணப்பட்டு வந்திருப்போர் அவரது புனித
இல்லத்தில் ஏன் இப்படியெல்லாம் வரம்பு மீறி நடந்து கொள்கின்றனர்? இவ்வாறு செய்யுமாறு யார் இவர்களுக்கு உத்தரவிட்டது? அல்லது பொறுமையற்ற செயல்கள் கண்டு வலிந்திருக்கிறேன் பல முறை. அவ்விடத்தில் ஒருவர் தொழுது கொண்டிருக்கும் போதே அவரின் முன் மற்றொருவர் தக்பீர் கட்டுவது, அவர் சுஜூது செய்ய முடியாமல் நிம்மதியாக தொழ முடியாமல் செய்து கொள்வது, தவாஃப் செய்வோருக்கு இடையில் போய் நின்று தக்பீர் கட்டுவது, சில நேரங்களில் கடும் வாக்குவாதம் இதனால் ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் அமைந்திருக்கிறது. உலகின் மிக பெரும் புனித இறையாலயமாம் இது. மணித்துளி தோறும் ஏராளமான இறையிருள் பொழிவு விண்ணிலிருந்து இறங்கிக் கொண்டிருக்கும் அருள்திரு தலம் இது. எவர் திருப்பள்ளியில் நுழைகின்றாரோ அவர் அச்சமற்றவராக அமைதி பெற்றவராக அல்லாஹ்வின் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்து கொள்கின்றார் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. பமன் தகலஹு கான ஆமினா. இது இறைமறை குர்ஆன் அது சிறப்பிக்கும் ஒரு திருத்தலமாகும். தெரியாத ஏராளமான மலக்குகளும் அணி அணியாய் இறங்கி இறைவனின் ஆலயத்தை தவாப் செய்து மகிமையாக்கும் மாட்சிமைக்குரிய தூய தாய்ப்பள்ளி இது. உணர்ச்சிக்கும் பெருமைக்கும் திறமைக்கும் இடம் கொடுத்து இவ்வாறாக நடந்து கொள்ளுதல் அல்லாஹ்வின் கோபத்தையும் வெறுப்பையுமே தேடித்தரும். இது நமக்கு தேவைதானா என எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வகையிலும் வன்மை அங்கு வந்துவிடக்கூடாது. மென்மையே இறையருள் பேச்சுக்கு உரியவர்களாக நம்மை ஆக்கும். கண்ணாடி பேழையில் தான் மகாம் இப்ராஹிம் என்பதல்ல, அதன் சுற்றுப்பகுதியிலும் எங்கும் தொழலாம். அங்கும் இடம் கிடைக்காது போனால் கௌபா ஆலய வளாகத்தின் எந்த பகுதியும் நின்று ரக்காத்து தொழலாம். இதனால் இந்த நன்மை குறைவோ தவாஃபில் குறைபாடோ ஏற்படாது. மகாம் இப்ராஹிம் கண்ணாடி பேழையையும் சில தொட்டு முத்தமிடுகின்றனர். இதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். இது தவறு. இதற்கான எந்த வழிகாட்டலோ ஆதாரமோ இல்லை என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும் சிரமம் மேற்கொண்டு தள்ளி முண்டியடித்து எப்படியாவது ஹஜ்ருல் அஸ்வதை தொட்டுவிட்டு மக்காம் இப்ராஹிமை அடைந்து தொழுதுவிட்டு இவற்றை மற்றவர்களிடம் பெருமையாக கதையாக சாதனையாக ஆங்கும் இங்கு வந்த பின்பும் பேசிக் கொண்டிருப்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். இது அனாவசியம். இந்த பெருமை தேவையற்றது, சிறப்பான பண்பு நிலை அல்ல. இதற்காக இறைவனிடம் எந்த மதிப்பும் இவர்களுக்கு கூட போவதில்லை. மாறாக இறை வெறுப்புதான் கிடைக்கும். இதை உணர வேண்டும். எல்லாம் ஏன் நான் கூறுகிறேன் என்றால், இவ்வாறான தவறுகளை நாமும் செய்யக்கூடாது, மற்றவர்களையும் செய்யவிடக்கூடாது. மற்றவர்களின் தவறில் இருந்து மனிதன் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும், தன்னை சீர் செய்திட வேண்டும் என்பதற்காகத்தான். மற்றபடி அவர்களின் குற்றங்களை வெளிச்சம் போட்டு காட்டி குறைபடுத்த வேண்டும் என்பதல்ல நமது நோக்கம். மார்க்கம் அறிந்தோர், மார்க்க கடமை பொறுப்பில் உள்ளோர், மார்க்கத்தின் பெயரால் மக்கள் செய்யும் தவறுகள் குற்றங்களை சுட்டிக்காட்டி கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் பதில் சொல்ல வேண்டியவர்கள் இவர்கள். அந்த அச்ச உணர்வு கடமை பொறுப்பினால் பல முறை நான் கண்ட நிறை குறைகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன். மறவாமல் நீங்கள் மனதில் நிறுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இதை நீங்கள் பின்பற்றினால் இது உங்களுக்கு மிகவும் அறமாக இருக்கும், நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். தவாஃபை முடித்ததும் கௌபா வாசலில் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அபுதிக வாகிபுன் தஹத பாபிக வஅஸ்அலுகல் ஜன்னா. இறைவா, நிச்சயமாக நான் உனது அடிமையும் உனது அடிமையின் மகனுமாவேன். உனது வாசலில் நிற்கிறேன், உனது சுவனபதியை கேட்கின்றேன் என்று துஆ செய்ய வேண்டும். மக்காம் இப்ராஹிமின் 2 ரக்அத் தொழுவது வாஜிப் என்றும் சுன்னத் என்றும் கருதப்படுகிறது. அல்லாஹ்வுக்காக 2 ரக்அத் தொழுகிறேன் என்று நியத்தி செய்து கொண்டால் அதுவே போதுமானது. முதல் ரக்அத்தில் அல்ஹம்து சூராவுக்கு பின் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூராவும், ரக்அத்தில் குல் ஹுவல்லாஹு சூராவும் ஓதுவது சிறப்பு. மற்றபடி விரும்பிய
தெரிந்த சூறாவை ஓதி தொழுவது எவ்வகையிலும் குறைவாகாது. கௌபாவை கண்டதும் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்னும் தல்பியா சொல்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தொடக்கத்தில் ஆண்கள் இஹ்ராமின் மேல் துணியை வலதுகை தோள் புஜத்திற்கு கீழே இறக்கி அப்படியே நெஞ்சின் மீது போட்டு இடதுகை தோள் புஜத்தின் மேல் கிடத்தி கொண்டு வலது தோள்புறம் தெரியும் வண்ணம் தவாப் சுற்ற வேண்டும். முதல் 3 சுற்றுகளில் இவ்வாறு செய்ய வேண்டும். இதற்கு அரபியில் இல்திபா என சொல்லப்படும். இந்த ஆரம்ப 3 சுற்றுகளின் போது ரம்லு செய்ய வேண்டும். கால் பாதங்களை நெருக்கமாக வைத்து சின்ன சின்ன அடியெடுத்து வைத்து எழுச்சிமிகு லட்சிய வீரர்கள் போல் இரு தோள் புஜங்களை அசைத்துக் கொண்டு விரைந்து செல்வது போல் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து செல்வதற்கே ரம்லு என சொல்லப்படும். இந்த இல்திபாவும் ரம்லும் முதல் 3 சுற்றுகளில் மட்டும்தான், அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான். மற்ற 4 சுற்றுகள் வழக்கம் போல சாதாரணமாக நடக்கும் நடை போன்றுதான். எல்லா சுற்றுகளிலும் பெண்கள் இவ்வாறாக சாதாரண நடையிலேயே செல்ல வேண்டும். அனைத்து நிலைகளிலும் அவர்களுக்கு சலுகையும் உரிமையும் வழங்கும் இஸ்லாம் அவர்களை நல் இயல்பு நிலையிலேயே மென்மையாக வைத்திருக்கிறது. உரிய உரிமை சலுகை கண்ணிய வழங்கி இருக்கிறது. கொடுத்து வைத்தவர்கள் தான் முன்மாதிரியான முஸ்லிம் பெண்ணாக திகழ கடமைப்பட்டவர்கள். தவாஃபில் 2 ரக்அத்துகள் பகுதியான கஅபா வளாகத்தில் தொழுது முடித்த பின் நெக்குருகி அல்லாஹ்விடம் துஆ செய்ய வேண்டும். துஆவில் ஆகிரத் என்னும் மறுமை வாழ்வை, மறுமையின் வெற்றியை மறந்துடக்கூடாது. என்னதான் இந்த உலகம் சிறப்பானதாக, செழிப்பானதாக, இன்ப சுகம் நிறைந்ததாக, கண்களுக்கு கவர்ச்சி, நெஞ்சுக்கு குளிர்ச்சி உள்ளதாக தெரிந்தாலும் மறுமை சிறந்தது. வலல் ஆகிரத்து கைரும் வாபுகா. மறுமை சிறந்தது மட்டுமல்ல, அது மகத்தானது என்பது மட்டுமல்ல, அது மறுமையின் வாழ்வும் சிறந்தது, அது நிரந்தரமானதாகும். அல் குர்ஆன் நிலையான வாழ்வு, மறுமையின் வாழ்வு என்பதை மறந்துடக்கூடாது. துஆ ஒப்புக்கொள்ளப்படும் புனித இடங்களில் மறுமைக்காக கேட்பதை அவசியமாக்கிக் கொள்ள வேண்டும், வேண்டாம். ஆம், அவ்வாறு மறப்பது நம்மை நாம் மறப்பதற்கே அர்த்தமாகும். அல்லாகவே அகிலங்களின் அதிபதியே, உண்மையிலேயே வாழ்க்கை என்பது மறுமையின் வாழ்க்கையை தவிர வேறு எதுவும் இல்லை ரப்பே. அண்ணல் நபிகளாரின் உத்தம சஹாபாக்கள் பூர்வமாய் வெளிப்படுத்தியதை நபி மொழிகளில் காண முடிகின்றது. ஒவ்வொருவருக்கும் மரணம் இருக்கிறதே, அதனால் அன்பு நெஞ்சங்களே, ஆகிரத்தை மறந்து விடாதீர்கள். நெஞ்சம் நெகிழ, கண்கள் பலிக்க அல்லாஹ்விடம் துஆ செய்த நீங்கள் உங்களை சிறு ஆசுவாசப்படுத்தி பாரிட அதிசயமான அருமையான அனைத்துக்குமான நிவாரணியாக அமைந்துள்ள சம்சம் எனும் இனிய சுவையான நீரை அருந்த போகிறீர்கள். கஅபா புனித பள்ளியின் வளாகத்தில் எங்கு சென்றாலும் அழகிய பிளாஸ்டிக் கேன்களில், நெகிழி பானைகளில் அடுக்கடுக்கான அழகிய பிளாஸ்டிக் குவளைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு சென்று அதை எடுத்து ஜம்சம் நீரை பிடித்து வயிறு நிரம்பளவு விரும்பிய வண்ணம் நீங்கள் அருந்தலாம். அப்போது நீங்கள் அடையும் மகிழ்ச்சியை, அந்த மன நிறைவை, இந்த நிம்மதியை, ஜம்சம் தண்ணீர் எந்த எண்ணத்தில் நோக்கத்தில் பருகப்படுகிறதோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவார்கள். அண்ணல் நபிகளார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆம், பசி தீர வேண்டும், நோய் நீங்க வேண்டும், நல்ல நாட்டம் நிறைவேற்ற வேண்டும் போன்ற எந்த நியத்துடனும் நிச்சயமாக நீங்கள் அருந்தலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கு வல் புரிவாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.